இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி. ஐயோ இவன் இங்க நின்னுகிட்டு இருக்கா. மேல லைட் எரியுது, அங்க இருப்பான்னு பார்த்தா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா. எப்படியாவது மேனேஜ் பண்ண சூர்யா. என்ன சார் பாக்குறீங்க? நீ என்ன நந்தினி இந்த இருட்டுல வந்து இங்க நின்னுகிட்டு இருக்க? சும்மாதான் சார். சும்மாவா? சும்மா நிக்கிற நேரமா இது? இதான் நீங்க வீட்டுக்கு வர நேரமா? நான் அப்பப்போ வாரத்துக்கு 2 நாள் இப்படிதான் வருவேன். உனக்கு தெரியாதுல்ல? அது நீங்க குடிச்சிட்டு வருவீங்க சார். இப்பதான் நீங்க குடிக்கல. ஆமா, குடிக்கவே இல்ல. பர்ஃபெக்ட்டா இருக்கேன். அப்புறம் ஏன் சார் இவ்ளோ லேட்டு? அதெல்லாம் 1008 வேலை இருக்கும் நந்தினி. வெரி பிஸி. சரி, அதுல ஒரு வேலையை சொல்லுங்க. நீ என்ன நந்தினி இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? பரவாயில்ல சார், சொல்லுங்க. எங்க போயிட்டு வரீங்க? என் உயிர் நண்பனை பார்க்க போயிருந்தேன். யாரு? விவேகானந்தா? வாவ், சூப்பர். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? ஸ்மார்ட் கேர்ள். உங்களோட ஒரே நெருக்கமான உயிரான ஃப்ரெண்ட் அவரு தானே? ஆனா இப்படியெல்லாம் இவ்ளோ லேட்டா வராதீங்க சார். இது ஒன்றும் லேட் கிடையாது நந்தினி. நீ ஆக்சுவலி எப்பவுமே சீக்கிரமா தூங்கிடுவியே. நீ இன்னைக்கு இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு இது லேட் மாதிரி தெரியுது. மற்றபடி நான் எப்பவுமே வர்ற டைம் தான் இது. உங்களுக்கு மட்டும் கடிகாரம் தனியாவா சார் தயாரிக்கிறாங்க? நைட் 1 மணிங்கிறது யாருக்கா இருந்தாலும் லேட்டு தான். ஓ சார், அந்த நேரத்துல வண்டி ஓட்டி எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது. தேவையில்லாம அந்த நேரத்துல வெளியே எதுக்கு போகணும்?